மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் 4வது அத்தியாயம் இதய மண்டலம். பாபுஜி மாஸ்டர் தலைகளிலிருந்து மீள்வதே ஒரு ஆன்மாவின் இயல்பான ஆழ்ந்த இயக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜீவிதத்தினுடைய மையத்தில் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவை சுற்றி நம்மளுடைய எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் செயல்களாலும் பலவிதமான உரைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய மனதினுடைய மாசுக்கள் மூலமாகவும் அழுக்குகள் மூலமாகவும் அது எல்லாமே கடினத்தன்மை வாய்ந்த சமஸ்காரங்களாக மாறிடுச்சு. ஆன்மாவை சுற்றி இருக்கிற இந்த உரைகள் போர்வைகள் இது எல்லாமே தான் ஆன்மாவினுடைய தலைகளாக சொல்லப்படுறது. இப்போது நாம் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் என்ன பண்ணுறோம்? இந்த உரைகள் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு சமஸ்காரங்கள் எல்லாத்தையுமே நீக்கி ஆன்மாவை மறுபடியும் அது பிணைக்காதபடிக்கு செய்யறதுக்காக இந்த ஆன்மீக பாதையில் பல பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அப்படி தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது ஆன்மாவை ஸ்தூலங்கள்லேருந்து விடுவிக்கிறதின் மூலமாக அந்த ஆன்மா விரிவடைந்து இறைவன் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுற உலகளாவிய ஆன்மாவோட ஒன்று கலக்குது. அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட உணர்வுறு நிலை உலகளாவிய உணர்வுறு நிலையோடு ஒன்று கலக்குது. அப்போது நாம் செய்யக்கூடிய தியான பயிற்சியில் உணர்வுறு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சி கிடைக்குது. இப்படி ஆன்மாவினுடைய தலைகளை கடந்து போகும்போது படிப்படியாக உணர்வுறு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சி கிடச்சி அதனுடைய விரிவாக்கத்துக்கு வரும். அப்போது உண்மையான ஆன்மாவினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள். இதில் தியானம்தான் நம்மளை அந்த பிரதான லட்சியத்திற்கு அழைச்சிட்டு போகுது. ஒரு குரு ஒருத்தர் தன்னுடைய சீடர்களை சோதிக்க விரும்புகிறாரு. அப்போது ஒரு நாள் குரு தன்னுடைய சீடர்கள்கிட்ட ஆளுக்கு ஒரு தேங்காயை கையில் கொடுத்துட்டு இதை யாருமே கவனிக்காத இடத்துல யாருமே பார்க்காத இடத்துல போய் உடைச்சிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சீடர்கள் எல்லாமே இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான், குரு சொன்னதை மதித்து நாம் அதன்படியே செய்யணும்னு சொல்லி அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு இடமா புறப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த தேங்காயை உடைச்சிட்டு திருப்பி வராங்க. ஓரமான ஒதுக்குப்புறங்கள் குகைகள் பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரியான யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் அந்த தேங்காயை உடைக்கிறாங்க. அந்த மாதிரி திரும்பி வந்து எல்லா தேங்காயும் குரு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீடர்களில் ஒரே ஒரு சீடர் மட்டும் அவ்வளோ நேரம் ஆகியும் திருப்பி வரல. கடைசியாக ரொம்ப நேரம் கழித்து திருப்பி வராரு. ஆனால் அவருடைய தேங்காய் வந்து உடைக்கப்படலை. அப்போ எல்லாருமே வருத்தப்பட்டு கேட்குறாங்க, ஏன் நீ இந்த தேங்காயை உடைக்கலை? யாருமே இல்லாத இடங்கிறது உனக்கு கிடைக்கவே இல்லையா? நீ என் கூட வந்திருந்தன்னா நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு அந்த சீடர் பதில் சொல்கிறாரு, நான் எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தேன். ஆனால் நான் எந்த இடத்துக்கு போனாலும் கடவுளினுடைய கண்கள் என்னுடைய கண்கள் வழியாக என்னை பார்க்குறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது நான் எங்கே போனாலும் கடவுளினுடைய கண்ணிலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாதுங்கிறத நான் உணர்றேன். அதனால தான் தேங்காயை உடைக்காமல் திருப்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த சீடனை கட்டி தழுவி, நீ சுய விடுதலை பெற்றுவிட்டாய், அதோட கூட இந்த நான் வச்ச தேர்வுலையும் நீ தேர்ச்சி பெற்றுட்ட அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. இந்த கதையை நமக்கு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நாமளும் பல நேரங்களில் யாருமே நம்மளை கவனிக்கலைன்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த பரம்பொருளினுடைய இருப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கடவுளினுடைய இருப்பு நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் நோக்கங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியாக இருக்குது. அந்த இறைவனுடைய இருப்பு நமக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அது சக்தி வாய்ந்தது. அப்போது அதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, நீ கடவுளை தேடும்போது ஒன்றை நீ கண்டுபிடிப்ப, அப்படி ஒன்றை நீ கண்டுபிடிக்கும்போது அங்கே கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது உன்னை தேடு கடவுளை கண்டுகொள் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நாம் நம்மளுடைய தியானத்தின் மூலமாக அந்த பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற உணர்வுறு நிலையை ஒழுங்கான கண்ணாடியாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது அந்த கண்ணாடி வழியாக நம்மளையே நாம் பார்க்குறோம். அப்படி நம்மளை நாம் அடையாளம் காணும்போது அங்கே இறைவனுடைய வெளிப்பாடு தெரியுது. அந்த உயர்ந்த ஒன்றை நோக்கிய பயணத்திற்கு தியானம் நமக்கு வாகனமாக இருக்குது. தியான் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் தியானம்ங்கிற வார்த்தை வந்தது. தி ப்ளஸ் யான். தி அப்படின்னா உயர்ந்த ஞானம்,
யான் அப்படிங்கிறது வாகனம். காயத்ரி மந்திரத்தில் 3 முறை தி அப்படிங்கிற வார்த்தை வருது. நாம் அந்த மந்திரத்தில் காயத்ரி தேவி கிட்ட என்ன கேட்குறோம்? உயர்ந்த ஞானத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறத. அப்போது உயர்ந்த உணர்வுறு நிலைகளினுடைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க பெறும்போது ஓரொரு கட்டத்திலையும் அந்த உயர்ந்த ஞானமாகப்பட்டது நமக்குள்ளேந்து வெளிப்படுது. அந்த நிலைகளுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வாகனமாக தியானம் நமக்கு செயல்படுது. இப்போ நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மளுடைய பயணங்கிறது சக்கரங்களின் வழியாக நடக்குது. இந்த சக்கரங்களை மனித உடலில் குவிந்திருக்கக்கூடிய சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதய மண்டலத்தில் தொடங்கி மைய மண்டலம் வரைக்கும் மொத்தம் 13 சக்கரங்கள் இருக்குது. அதாவது இதய மண்டலத்தில் 5 சக்கரங்கள், மனமண்டலத்தில் 7 சக்கரங்கள், மைய மண்டலத்தில் 1 சக்கரம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கடந்து அதை தாண்டி மையத்தை நோக்கிய பயணத்தில் 7 ஒளிவட்டங்கள், அதையும் கடந்து நாம் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இறுதி இலக்கு அடையிறோம். அந்த இறுதி இலக்குங்கிறது இறைவனோட ஐக்கியமாகிறது. இப்படியா நம்மளுடைய ஆன்மீக யாத்திரை உள்ளார்ந்து உணர்வுறு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நடக்குது. இப்போ இதில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற இதய மண்டலம், இதில் மொத்தம் 5 சக்கரங்கள் இருக்குது. இந்த 5 சக்கரங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற 5 மூலக்கூறுகளுக்கு சமமானது. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 மூலப்பொருட்களோட நெருங்கின தொடர்பு கொண்டது. அப்போது நாம் இந்த இதய மண்டலத்தில் ஆளுமை பெறுறது அப்படிங்கிறது 5 மூலப்பொருட்கள்லேயே ஆளுமை பெறுறதுக்கு சமமான ஒன்று அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. பொதுவாக இதயம் அப்படிங்கிறது சதை மற்றும் இரத்தத்தினால் மட்டுமான ஒன்று அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இதயம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே இந்த இதயத்தை தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு அது இருக்கிற இடத்த குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இதய மண்டலத்தை பரந்த அர்த்தத்தில் நாம் பார்க்கணும். ஏன்னா இது பல விஷயங்களை உள்ளடக்கினது. அதாவது இதயம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற இரத்தத்தை பம்பு செய்யக்கூடிய சாதனம். அது பௌதீக இதயம். இந்த பௌதீக இதயம்ங்கிறது இதய சக்கரங்களை காட்டுது. இந்த இதய சக்கரங்கள் நமக்குள்ளே இருக்கிற நிறைய புதிர்களை விளக்கிறதுக்கு, அதாவது இந்த புதிர்கள்னு சொல்லப்படுறது வேற்றுமைகள், இரட்டைத்தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையுமே நம்மக்கிட்டேருந்து போக செய்யறதுக்கு இதய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் நமக்கு உதவி பண்ணுது. அதாவது இங்கே நாம் செய்யக்கூடிய பயிற்சி முறைகள், அதை எந்த அளவு ஒழுங்காக நாம் செய்கிறோமோ அதுதான் நம்மளை அந்த உயர்ந்த உணர்வுறு நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா நம்ம இதயத்தை மையமாக வச்சு தான் நம்மளுடைய பயிற்சி முறைகளை நாம் செஞ்சிட்ருக்கோம். அப்போது அதை நாம் சரிவர செய்யும்போது அதனுடைய பிரதிபலிப்பு உயர்ந்த நிலை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதய மண்டலம்ங்கிறது உள் மற்றும் புறம் ஆகிய அனைத்தையும் தன்னுள் கொண்ட பெரிய வட்டம்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய சிறப்பு தன்மைன்னு சொல்லப்படுறது, இந்த இதய சக்கரங்கள் 16 சக்கரங்களோட தொடர்பில் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 3 சக்கரங்களோட சேர்த்து மொத்தம் 16 சக்கரங்கள். அது எல்லாத்தோடையுமே இந்த இதய சக்கரங்கிறது தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நாம் செய்யப்படுற பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு செடியினுடைய வேருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. ஏன்னா இந்த இதய சக்கரத்தை ஒரு செடியினுடைய வேர் மாதிரின்னு சொல்கிறாங்க. அந்த வேரில் தண்ணி ஊற்றும்போது அது மேலே வரைக்கும் போய் வேலை செய்கிற மாதிரி நாம் இதய சக்கரத்தில் தியானிக்கும் போது அது மற்ற எல்லா சக்கரத்திலையுமே அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படுது. இதய மண்டலத்தில் காணப்படுற இந்த 5 சக்கரங்கள் நட்சத்திர கூட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதி மனம்னு சொல்லக்கூடிய முதல் மனம், அதற்கு அப்புறமா வர்ற எல்லாமே இதய மண்டலத்தை சேர்ந்தது. அதாவது ஆதி மனம்னு சொல்லப்படுறது பிறந்த குழந்தையினுடைய கள்ளம் கபடமில்லாத ஒரு மனம். அது இறைவனுடைய மனம்னு சொல்லப்படுறது. அந்த நிலையில தான் முதல்ல நாம் இருந்தோம். அதற்கு அப்புறமா நம்மளுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் பலவிதமான சமஸ்கார உரைகளை கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்குள்ள பல வேற்றுமைகள், இரட்டைத்தன்மைகள், இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதுதான் மாஸ்டர் சொல்கிறாங்க, ஆதி மனதிற்கு அப்புறமா வரக்கூடிய எல்லாமே இதய மண்டலத்தை சேர்ந்தது அப்படின்னு. இதில் தாமரைகள் அல்லது சக்கரங்கள் என்று அழைக்கப்படும் அனைத்தும் இதனுடைய எல்லைக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதாவது இதையே வேறு விதத்தில் சொல்லும்போது ஆன்மீக பயணத்தில் இருக்கிற ஒரு பெரிய மண்டலத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த இதய மண்டலம்ங்கிறது. இதில்
பரம்பொருளை அடையக்கூடிய பலவிதமான கட்டங்கள் இதற்குள்ளே அடங்கியிருக்கு. இங்கே நாம் செய்யக்கூடிய தியானத்தின் மூலமாக இந்த பிண்ட பிரதேசத்தில் இருக்கிற 5 சக்கரங்களையுமே சுத்திகரிப்பு செஞ்சு அதன் மூலமாக உயர்ந்த உணர்வுறு நிலையினுடைய விரிவாக்கத்திற்கு நம்ம போகிறோம். அதாவது நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அதன் மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நாம் கற்றுக்குறோம். அப்போது இதன் மூலமாக ஆன்மாவை சூழ்ந்திருந்த நம்மளுடைய எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் ஏற்பட்ட பதிவுகள் அதை எல்லாத்தையுமே விளக்க முடியுது. அந்த மாதிரி விளக்கும்போது நமக்குள்ள ஒரு தூய்மையான தன்மையும் விவேகம், தெளிவு இது எல்லாமே இயல்பாகவே நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இதயத்தினுடைய குரலை கேட்குறதுக்கு தயாராகிறோம். அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் எளிமையாகவும் தூய்மையாகவும் மாறிடுது. அப்போது இது எல்லாத்துக்குமே அடித்தளமாக செயல்படுறது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி முறைகள். தியானத்தின் மூலமாக உணர்வுறு நிலை விரிவடையுது. சுத்திகரிப்பின் மூலமாக தினந்தனும் நாம் சேர்த்துட்ருக்கிற சிக்கல்கள், அதனுடைய காரணமாக ஏற்படுற மனதினுடைய மாசுக்கள் இது எல்லாமே விளக்கப்படுது. தினமும் நாம் சுத்திகரிப்பு பயிற்சி பண்ணி அதை எல்லாத்தையும் நாம் நீக்கும்போது அன்னன்னைக்கு நம்ம சுத்தப்படுத்திடுறோம். அப்போ அந்த பதிவுகள் எதுவும் அங்கே தங்குறதில்ல. அதே மாதிரி இரவில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக இறைவனோடு ஒரு நிரந்தரமான இணைப்பு உருவாக்கப்படுது. அதை தாண்டி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற A பாயிண்ட் மெடிடேஷன், B பாயிண்ட் கிளீனிங் இதெல்லாம் செய்யும்போது அதோட காரணமாக இதய சக்கரத்தில் சுத்திகரிப்பு நடைபெற்றுருக்கு. இப்படி இங்கே நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் தான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, பரம்பொருளை அடையிறதுக்கு மனிதன் கடக்க வேண்டிய எல்லா கட்டங்களுமே இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. அடுத்தது உயர்மட்ட உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இங்கே இதய மண்டலத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் அதை தியானத்தில் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுஷுப்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலை, இதனுடைய ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அதாவது சுஷுப்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை. மொத்தம் 5 விதமான நிலைகள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாக்கிரதான்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை. அதாவது நாம் இப்படி விழிச்சிருந்து உலகத்தை உணரக்கூடிய நிலை. நம்மளுடைய கண்கள் பார்க்குது, காதுகள் கேட்குது, மனம் சிந்திக்குது, புலன்கள், இந்திரியங்கள் இது எல்லாமே செயல்பாட்டில் இருக்குது. அதாவது இப்போ நாம் பேசிகிட்ருக்கோம். இந்த நிலை தான் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது 2வது ஸ்வப்னா. இது கனவு நிலை. நாம் தூங்கும்போது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய கனவுகள். நாம் படுக்கையில் தூங்கிட்டு இருப்போம், நம்மளுடைய மனம் கனவுலகில் மிதந்துட்டுருக்கோம். 3வதாக சொல்லப்படுறது தான் இந்த சுசுப்தி நிலை, அதாவது ஆழ்ந்த உறக்க நிலை. கனவுகள் எதுவுமே இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை. புலன்கள், இந்திரியங்கள் எல்லாமே அமைதியான நிலையில் இருக்கும். முழுமையான ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது 4வது துரியா. இது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் இது 3த்தையுமே கடந்த ஒரு நிலை. மனம் அமைதியாக இருக்கும், அதே நேரத்தில் உள்ளார்ந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது துரியாதீத். துரியாதீத் இது 2மே தெய்வீக நிலையாக சொல்லப்படுறது. இப்போ இந்த துரியாதீத் அப்படிங்கிறது துரியாவையும் கடந்த ஒரு நிலை, எல்லாத்தையும் தாண்டின உயர்ந்த ஆன்மீக நிலை, பரமசக்தியோட ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க. முழுமையான ஒன்றிணைப்பு. இந்த 5 நிலைகளை ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கடலினுடைய அலைகள் வச்சு அந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாக்கிரதா அப்படிங்கிறது கடலினுடைய அலைகள், அதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும், அதுதான் விழிப்பு நிலை. அடுத்தது ஸ்வப்னா அப்படிங்கிறது கடலில் வரக்கூடிய சின்ன சின்ன அலைகள், அது நம்ம தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள். சுஷுப்திங்கிறது அமைதியான கடல். இங்கே அலைகள் எதுவும் கிடையாது, கடல் அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற ஆழமான தூக்கம், அதாவது அமைதியான தூக்கம். அடுத்தது துரியாங்கிறது கடலினுடைய ஆழம். தியானத்தில் நம்மளுடைய மனது அமைதியாகி அதே நேரத்தில் உள்ளார்ந்த விழிப்புணர்வில் இருக்கிறது. அடுத்தது துரியாதீத் அப்படிங்கிறது ஆழம், அலை, அமைதி இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு முழுமையான கடல், எல்லாத்தையுமே கடந்த ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இதில் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்க நிலை, அந்த உணர்வுறு நிலை
இதய மண்டலத்தில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நாம் தியானம் பண்ணும்போது அதை நாம் உணர்கிறோம். இந்த இதய மண்டலத்தில் நாம் எல்லாருமே நீரில் நீந்துகின்ற வாத்துகளைப் போல விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வாத்து எப்படி இருக்கும், ஒரு குளத்துக்குள்ளே வட்டம் போட்டுக்கிட்டு அந்த ரெக்கையெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பு நிறைந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளே நாம் மாட்டிக்கிட்டு இங்கேயே சுற்றிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இதய மண்டலம்ங்கிறது வேற்றுமைகளை கொண்ட மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே பலவிதமான கூட்டு உணர்வுறு நிலைகள் காணப்படுது. கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அது என்னென்ன? ஆசைகள், பயம், கவலைகள், சந்தோஷம், உணர்வுகள், உணர்ச்சிகள், முரண்பாடு, பலவீனம், பலம், முன்கணிப்பு, இது எல்லாமே இருக்கிறவன் தான் மனிதன். இது எல்லாமே இருக்கிறது தான் இதய மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த கூட்டு உணர்வுறு நிலைகளோட நீரில் நீந்துற வாத்து மாதிரி இந்த இதய மண்டலத்தில் நாம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்தி பெற்ற ஒளி உலக ஆன்மாக்களுடன் தொடர்பு கொள்ளுதல் இவ்விடத்திலிருந்து ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது. அதாவது இதய சக்கரத்தில் ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. ராஜயோகத்தில் சில காலம் பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட இடம் அழுத்தப்படும் போது ஒளி உலகத்தில் இருக்கிற முக்தி அடைந்த ஆன்மாக்களோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்தது தனி மனம் தனக்கே உரிய பங்கை இவ்விடத்தில் செய்கிறது. தனி மனம் அப்படிங்கிறது எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் இது எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. உதாரணத்துக்கு எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த மாதிரி. அடுத்தது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது, பழைய நினைவுகள் எல்லாத்தையும். அப்புறம் கற்பனை செய்கிறது, நடக்காத நிகழ்ச்சிகளை நடக்கும்னு நினச்சி நாமளே கற்பனைகளை உருவாக்கிக்கிறது. அடுத்தது ஆசைகளை உருவாக்குறது, ஏதாவது ஒன்று வேணும்னு அதன் மேலே நாம் ஆசைப்படுறது, நல்லது கெட்டது அப்படிங்கிறத யோசித்து தீர்மானம் எடுக்கிறது. அப்புறம் உணர்ச்சிகளை உருவாக்குறது, மகிழ்ச்சி, கோபம், பயம், துக்கம், இந்த மாதிரியான உணர்ச்சிகளை. இதெல்லாம் தான் தனி மனம் செஞ்சிட்ருக்கிற வேலைகள். இது இந்த பிண்ட பிரதேசம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்தில் இந்த விஷயங்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதய மண்டலம்ங்கிறது தான் இறைவனுடைய முக்கிய நாடியாக சொல்லப்படுறது. நம்மளுடைய உடல் உறுப்புகளில் முக்கிய நாடிங்கிறது இதயம். இதயத்தினுடைய துடிப்பு நிற்கும்போது நம்மளுடைய உயிர் பிரியுது. அப்போது நம்மளுடைய உடலை பொறுத்த வரைக்கும் இதயம்தான் முக்கிய நாடியாக சொல்லப்படுறது. அதே மாதிரி ஆன்மீக பயணத்தில் இதய மண்டலத்தில் நாம் ஒரு சமமான ஒரு நிலையை கொண்டு வரும்போது உணர்வுறு நிலை ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்துக்கு மாறி அதற்கப்புறமா இறைத்தன்மைக்கு போகுது. அப்போது இறைவனை அடையிறதுங்கிறது இதன் வாயிலாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதய மண்டலத்தில் தான் நாரதரும் தம்புராவை மீட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இதய மண்டலத்தில் ஒரு மூலையில் தன்னுடைய வீணையை அவர் மீட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இதயத்தில் உணரக்கூடிய அந்த சப்தத்தை கிரகிக்கக்கூடிய திறன் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்போது அந்த சப்தத்திலேயே, கீழ்நிலை சப்தத்திலேயே அவர் லயிச்சிருக்கிறாரு. அதை தான் மாஸ்டர் இங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய சமஸ்காரங்கள் எல்லாமே சேர்றது இதய மண்டலத்தில் தான். இந்த சமஸ்காரங்களை சுத்திகரிப்பு செய்யறதின் பலனாக இந்த சக்கரங்கள் எல்லாமே மலர்ந்து வலிமையடைந்து நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்து நம்மளுடைய லட்சியத்தில் உறுதி கிடச்சி அதோட கூட இந்த இதய மண்டலத்தில் ஆளுமை பெற்று உள்ளுணர்வு நிலைக்கு திரும்புகிறோம். அப்போது இதய மண்டலத்தை தாண்டும் போது நமக்கு கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.